வணக்கம் நண்பர்களே. இதுவரையிலும் நியூஸ் அண்ட் மை வியூஸ் என்கின்ற ஒரு காணொளி வாயிலாக எனது ஃபேஸ்புக் அக்கவுண்டிலிருந்து எனது கருத்துக்களை உங்களுடன் நான் பரிமாறிக்கொண்டிருந்தேன். தற்பொழுது முதல் இது ஒரு யூடியூப் சேனலாக மாற்றப்பட்டு அதன் மூலம் எனது கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல்ல இந்த தற்போது வரக்கூடிய செய்தி ஊடகங்களில் உலக வர்த்தகம், உலக அரசியல், பன்னாட்டு உறவுகள், இந்த பக்கங்களை எல்லாத்தையும் நம்ம வேகமாக திருப்பிடுவோம். நான் சாதாரண மனிதர்களுடைய பார்வையில் சொல்கிறேன். இதை படிக்க மாட்டோம். ஏன் நம்மளுடைய தமிழ் தொலைக்காட்சிகள் கூட இந்த விஷயங்களுக்கு அந்த நியூஸ் காஸ்ட்டில் ஒரு கடைசி பகுதியை தான் கொடுப்பாங்க. அது நமக்கு தேவையா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார். ரொம்ப ஒரு யோசித்து சொல்ல வேண்டிய ஒரு பதிலாக உள்ளது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த உதாரணமாக வர்த்தக செய்திகள் எடுத்துக்கும். அதாவது பொருளாதார செய்திகள், வர்த்தகம்னு சொல்கிறத விட பொருளாதார செய்திகள். ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு பெரிய சப்செட்டு, இது மேட்ரிக்ஸ்குள்ளே தான் ஒரு சப்செட்டு தான் வர்த்தகம். அதாவது ஒரு பெரிய பொருளாதாரம் என்கின்ற சப்ஜெக்டோட உள்ளடங்கியது தான் வர்த்தகம். நீங்கள் இந்த பரந்த பொருளாதாரம், மேக்ரோ எக்கனாமிக்ஸை பற்றி தெரிஞ்சிக்காமல் வர்த்தகம் செய்பவர்களால் செய்ய முடியாது அப்படிங்கிறது ஒரே லைன். சரி, வர்த்தகர்களுக்கு தான் இது, நான் வெறும் கன்சியூமர் தான், எனக்கு இது தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதுக்கு நான் இப்போ பதில் சொல்ல முயற்சி பண்ணுறேன். பழைய காலத்தில் வர்த்தகம் அப்படிங்கிறது இந்த உள்ளூர் வட்டார நிலவரப்படி தான் அந்த வர்த்தக போக்கு இருந்தது. அதை மையப்படுத்தி தான் வர்த்தக முடிவுகள் எடுக்கப்பட்டது. இந்த கம்யூனிகேஷன், ரோட் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் வரும்போது பாம்பே மார்க்கெட், ஈரோடு மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு சில இடங்களை காய்கறியை பொறுத்தவரை ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட், இப்படி ஒரு சில இடங்களை வச்சு ஒரு பெஞ்ச் மார்க்காக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது இன்னும் ஒரு எக்ஸ்டென்ஷனாக சொல்லப்போனால் மலேசியாவிலேருந்து வர பாம் ஆயில், சிலோன் டீ, இதெல்லாமே நம்மளை பாதிச்சுக்கிட்டு இருந்தது. இப்போ இந்த உலகமயமாக்குதல் அப்படிங்கிற ஒரு பாணியில் வரும்பொழுது ஒரு செகண்டுக்கு கீழே ஏற்படக்கூடிய தகவல் பரிமாற்றங்களால் சந்தை பாதிக்கப்படுது. இது எந்த அளவுக்கு அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையிலும் ஷேர் மார்க்கெட்டில் இந்த சிபி அப்படிங்கிற அமைப்புடைய தலைவர் ஒரு சில புரோக்கர்களுக்கு ஒரு செகண்டுக்கு உட்பட்ட நேரத்தில் சந்தை நிலவரத்தை தெரிந்து கொள்வதற்கு ஆவணம் செய்ததால் அவர் பேரில் கிரிமினல் கேஸே போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அந்த அளவுக்கு இன்றைக்கி வர்த்தகம் மிகப்பெரிய அளவில் நம்மளை, இதை இன்னும் பாமர மக்களோட லாங்குவேஜில் சொல்லட்டுங்களா? இந்த இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது பாருங்கள், கார் இன்சூரன்ஸ் பாலிசி, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பாலிசி, அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது பாருங்கள். இதுக்கு என்ன பின்னணியில் இருக்க காரணம் என்னவாக இருந்தாலும் அது உங்களை தான் பாதிக்குது. எப்போ நீங்கள் அந்த வர்த்தகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி ஒரு தடவை நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போகும்போது அதில் இருக்க எக்ஸ்க்ளூஷனரி கிளாஸஸ் எவ்வளோ தூரம் எந்தெந்த நோய்கள்லாம் இதை கட்டுப்படுத்தாதுன்னு பார்க்கும்போது அந்த இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டே சொன்னார், சார் இவ்வளோ பணத்தை கட்டுறதுக்கு பணத்தை சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அந்த பணத்தில் வைத்தியம் பார்த்துட்டு போயிடலான்னாரு. இப்போ இந்த இடத்துல இந்த வர்த்தக அறிவு நமக்கு தேவைப்படுது. ஸோ த ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப நமக்கு அவசியம். நீங்கள் படிக்கக்கூடிய பேப்பரில் ஐஸ்வர்யா தனுஷ் டைவர்ஸ் பண்ணிட்டாரா இல்லையாங்கிறத பற்றி தான் எழுதுவாங்களே ஒழிய எந்த இன்சூரன்ஸ் பாலிசி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தமிழ் பத்திரிகைகளில் தெளிவாக சொல்ல வாய்ப்பில்லை. இது மட்டும் இல்லாமல் இந்த வர்த்தகத்தில் மிகப்பெரிய விஷயம் சில கண்மூடித்தனமான நம்பிக்கைகளை தமிழ் ஊடகங்கள் போட்டிருக்கின்றன. ஒன்று, இந்த அசையா சொத்துக்கள் மீது நம்ம போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை லைஃப் லாங்காக
அது வளருமே ஒழிய வட்டியோடு கூட போகுமே ஒழிய அதோடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறையாது அப்படிம்பாங்க. அது கூடிய விரைவில் பொய்யாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை வளர்த்து இப்போது ஒரு எக்கனாமிக்ஸ் டைம்ஸில் ஒரு ரிப்போர்ட் படித்தேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோல்டோட மதிப்பு அமெரிக்கன் ஃபெடரல் ரிசர்வோட கூட அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டோடைய கோல்டோடைய மதிப்பு ஜெர்மன் அண்ட் ஆஸ்திரேலியன் ரிசர்வ்ஸ் புட்டுகுதர் போட்டாலும் அதோட கூட இருக்குது. அப்போ நம்ம ஏன் இவ்வளோ கோல்டு அக்யூமுலேட் பண்ணுறோம்? இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. இந்த மாதிரி கோல்டு, ரியல் எஸ்டேட் பொருளில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னாலே நமக்கு வர்த்தகத்தின் மீது நம்பிக்கை இல்லை, வர்த்தக முறைப்படி நம்பிக்கை இல்லை. இதுதான் உண்மை. குஜராத்திஸ் எங்கே போனாலும் கேஷாக தான் வச்சுருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டு பீப்புள் தான் ரியல் அசட்ஸாக வச்சுருக்கோம். இதுக்கு காரணம் நம்மளோட சமூக அமைப்பு, மற்ற வித இன்வெஸ்ட்மெண்ட்டுகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அது ஏன் இல்லை? அது அந்த மற்ற இதை தவிர இந்த ட்ரெடிஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கோல்டு, ரியல் எஸ்டேட் தவிர மற்ற அவென்யூ நமக்கு ஏன் ஓப்பன் ஆகலை, நமக்கு ஏன் வரலைங்கிறத நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். இதில் வெறும்னா நம்ம வந்து இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய பொருளாதார மையம் அப்படிங்கிறதெல்லாம் சுத்த பைத்தியகார்த்தனம். இந்த மார்க்கெட்டை பற்றி இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, மார்க்கெட்டு தாங்க எல்லாமே. நீங்கள் என்ன கன்சியூம் பண்ணுறீங்களோ அதுதான் இருக்கும். ஜென்ரலாக இன்றைக்கி உப்பும் காரமும் பல உணவு நிறுவனங்களில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது, வழக்கத்திற்கு மேலேங்கிறத எல்லா உணவு உரிமையாளர்களும் ஒத்துக்குவாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இவ்வளோ உப்பும் காரமும் யூஸ் பண்ண மாட்டோம். இன்றைக்கி ஜனங்க இதை விரும்புறதுனால நாங்கள் பயன்படுத்துகிறோம். இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, பழைய காலத்தில் இந்த சினிமா படம் வந்து 2 துருவங்கள் தான். ஒன்று வந்து எம்ஜிஆர், இன்னொன்று சிவாஜி கணேசன், அடுத்தது ரஜினி, கமல். இந்த மாதிரி 2 துருவங்களுக்கு டோட்டல் சினிமா பார்க்கக்கூடிய மக்களில் 95% அடங்கிடுவாங்க. 5% தான் அந்த ஹிந்தி, இங்கிலீஷுக்கு போவாங்க. ஆனால் இன்று தமிழ் திரையுலகம் ஏன் தம்பித்து போய் நிற்கிறது என்றால், தமிழ் திரையுலகத்தின் வாடிக்கையாளர்களாக இருந்து வந்த மக்கள் மலையாளம் டிவி சீரியல், இங்கிலீஷ் சேனல்ஸ், இன்டர்நெட், பல ஆல்டர்னேட்டிவ்ஸ் டெவலப் ஆகி அந்த ரஜினி, கமலுக்கு வரக்கூடிய கும்பல் உடைந்து விட்டது. இனி எந்த காலத்துலேயும் ரஜினி, கமல் மாதிரி கண்டிப்பாக யாரை கட்டமைத்தாலும், விஜயோ அஜித்தோ கட்டமைத்தாலும் கண்டிப்பாக அது வர்த்தக ரீதியில் சரியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. இதை மீறி பணம் போடுறவன் அவன் பொருளை இழந்து நிற்க வேண்டியதுதான். இதுக்கு அடுத்தது வழக்கறிஞர்களை பற்றி ஒரு செய்தி என்னென்னா, ஃபைலிங்கை வழக்கறிஞர்கள் எதுக்குறாங்கன்னு. இந்த ஃபைலிங் அப்படிங்கிறது என்னென்னா, மின்னணு விதத்தில் கம்ப்யூட்டரில் அதாவது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரில் பதிவு பண்ணுறது வழக்க அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய புரிந்துணர்தலும். இது உண்மை என்னென்னா, இதற்காக கவர்மெண்ட் வந்து பலாயிரம் கோடி செலவு பண்ணி, பலாயிரம்னா கிட்டத்தட்ட 5000 கோடி செலவு பண்ணி உள்கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த உள்கட்டமைப்பையும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் தொழில் சம்மந்தப்பட்டவங்க தான் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இந்த இந்தியா முழுவதும் ஒரு கட்டமைப்பு, கேரள மாநிலம் மட்டும் தனக்கு என்று ஒரு கட்டமைப்பு. இந்த 2 விதமாக இருக்குது. இது உச்சநீதிமன்றம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்தடுத்த பரிமாணங்களுக்கு இந்த ஃபைலிங் கொண்டு போயிட்டாங்க. கேரளா மாநிலம் நீதித்துறைங்கிறது கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றத்தை ஒட்டியோ அல்லது அது கூடவோ தான் அவங்களுடைய திறமை இருக்குது இந்த ஃபைலிங்கில். இதற்கு அடுத்து நிற்கிறது டெல்லி. டெல்லியில் வந்து நேச்சுரலாகவே அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப இன்ஃபார்ம்டு பீப்புள். அதனால் அவங்க
பட் நம்மளோட ரூரல் பார்ஸ் வந்து அந்த அளவுக்கு தன்னை அப்ஸ்கில் பண்ணிக்கல. அந்த பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, எனக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படிம்பாங்க. இந்த நீதித்துறையில் இருக்கக்கூடிய இந்த உளறுவுக்கு காரணம் 3 பிரிவினர். 1 வழக்கறிஞர், 2 நீதிமன்ற ஊழியர்கள், 3 நீதிபதிகள். இவங்க 3 பேருமே தான் இந்த குழப்பத்துக்கு காரணம். இந்த சட்ட நடவடிக்கைகள் அனைத்தும் சீரழிவதற்கு காரணமே நீதி நிர்வாக சீரழிவுக்கு காரணமே இந்த 3 பேர் தான். நீதிபதிகள் ஆட்சியில் எவ்வளோ வெளிப்படைத்தன்மை இருக்கிறது என்று டன்ஸ் அண்ட் டன்ஸ் லெக்சர் அடித்தாலும், மாவட்ட நீதிபதிகளையும் அந்த சிவில் ஜட்ஜஸையும் எவ்வாறு அவர்களுடைய பணி நிர்வகிக்கப்படுகிறது ஹைகோர்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய அயன் பிளாங்கெட் போட்டு போத்திருப்பாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸை வந்து எங்கேயுமே லே டவுன் பண்ணல எந்த மாநிலமும். இத்தனை நாளைக்குள்ளே இந்த நீதிபதி இந்த பெட்டிஷனை நம்பர் பண்ணணும், இல்லைன்னா அவங்க பேரில் நடவடிக்கை எடுப்போம். இப்படி ஒரு மினிமம் சார்ட்டரை எந்த கோர்ட்டும் கொண்டு வரல. அது மட்டும் இல்லாமல் சட்டத்துக்கு புறம்பாக சட்டத்தை மீறி நீதிபதிகள் வேண்டுமென்றே உத்தரவு போட்டால் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தோம், அவர்களை எவ்வாறு பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள் என்பதை பற்றிய ஒரு பொது வெளியில் எந்த தகவலுமே வராது. பொதுவாக 50 வயது ஆனதுக்கு பிறகு அவரை திருத்தவே முடியாது. அவர் ஏசிஆரில் பயங்கரமாக ரிமார்க் ஏற்பட்டு போச்சுன்னா அவர்களுக்கு கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்தா நிறுத்துகிறாங்களே ஒழிய ரிமூவ்டு ஃப்ரம் சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. இந்த விஷயத்தில் உயர்நீதிமன்றங்கள் சிறந்த ஆளுநர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேஷனே கிடையாது, நில். இவர்களால் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்ட நீதிமன்ற மேற்பார்வை அப்படிங்கிற பணியிலிருந்து தவறிவிட்டாங்க. இதனால தான் ட்ரிபியூனல்ஸ் ஃபார்ம் ஆகுது. இப்போ வந்து ட்ரிபியூனல்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அரசியல்வாதிகள். ட்ரிபியூனல்ஸை வச்சுட்டு நீதிபதிகளை வந்து வீணவே பண்ணுறாங்க அப்படிங்கலாம். நீதிமன்றங்களின் கட்டுப்பாடு, உயர்நீதிமன்றங்களின் கட்டுப்பாடில் உள்ள கீழமை நீதிபதிகளை எவ்வாறு நிர்வகிக்கிறார்கள், அது மட்டும் இல்லாமல் உயர்நீதிமன்றம் வகுக்க வேண்டிய விதிகளை எவ்வாறு சிறப்பாக வகுக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா ஒட்டுமொத்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்லேயும் இதுக்கு ரேங்க்கு கடைசி ரேங்க் தான். அது மிலிட்ரி ரூல்ஸாக இருந்தாலும் சரி, அது டாப்பாக வரலாம் மிலிட்ரி. இதுக்கு இந்த அளவுக்கு நீதிமன்றங்கள் அதுங்களுடைய தரத்தை குறைக்கிறதுக்கு முக்கிய காரணம் நெப்போட்டிசம். அதாவது தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் பதவி கொடுக்கறது. இந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா முகஸ்துதிக்காக ரூல்ஸ் கமிட்டி, ஹைகோர்ட் ரூல்ஸ் கமிட்டி, அது நான் ஃபங்க்ஷனல். இந்த ஜட்ஜஸ் ட்ரைனிங்க்குன்னு சொல்லி ஜுடிஷியல் அகாடமிக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க. அவங்களுடைய அந்த இன்டெகிரிட்டி, கலிபர் ஹைலி கொஸ்டினபிள். இப்படி த்ரூ அவுட் நீங்கள் இந்த லீகல் இஷ்யூஸ் கன்ஃபவுண்ட் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே இதாங்க. இன்னும் 1908 பின்பற்றப்பட வேண்டிய சிவில் ப்ரொசீஜர் கோடு தான் இன்றைக்கும் நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த 2025 வருடம் 2 வழக்குகள் 80 CPC நோட்டீஸ் கொடுக்காமல் சிவில் சூட்டு போட்டாங்கன்னு ஹைகோர்ட்டில் நான் ஸ்டே வாங்கியிருக்கேன். என்ன 112 வருஷமாவா இந்த கொஸ்டினை செட்டில் பண்ணாமல் வச்சுருக்கோம்? 80 CPC இல்லாமல் சூட்டு போட முடியாது அரசாங்கத்து மேலே அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படை விதியை கூடவா அந்த நீதிபதிகள் தெரிஞ்சிக்காமல் இருக்காங்க? எப்படி இருக்குது பாருங்கள் நீதிமன்றங்கள். இதாவது பரவாயில்ல. இன்னும் ஒரு நீதிமன்றத்தில் அந்த கோர்ட் ஸ்டாஃப் வந்து வெளி கோர்ட் நீதிபதியிலேருந்து வந்த அந்த நீதிமன்ற, அதாவது டிரான்ஸ்மிட் ஆகி வருது ஃபார் அதர் டிஸ்ட்ரிக்ட் இதுலேருந்து, அதில் எழுத்துப்பிழை இருக்குது. அந்த நீதிமன்றத்தில் கால்குலேட் பண்ணின கூட்டல் கறி தவறு. அந்த வெளிமாநிலத்தில் வந்து
நீதிபதி எழுதினியதில் என்னென்ன தவறு இருக்குன்னு ஒரு கோர்ட் ஸ்டாஃபு எழுதிட்டு இருக்கார். ஒரு கோர்ட் ஸ்டாஃபு வேற ஒரு நீதிமன்றத்தோட நீதிபதியுடைய உத்தரவை கமெண்ட் அடிக்கிறதுக்காக அவருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஆர்பிட்ரேஷன்லேருந்து அவார்டு பாஸ் பண்ணி வந்தால் அந்த அவார்டு இன்ட்ரெஸ்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. அது ஆர்பிட்ரேட்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பார்ட்டிகள் அதனால் ஏதாவது அப்ஜெக்ஷன் தான் அப்பீல் போகிறாங்க, பெட்டிஷன் போட்டு நீதிமன்றத்தை நடாங்க. அதை என்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டேஜில் ஒரு கோர்ட் ஸ்டாஃப் கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. இதை அந்த சம்மந்தப்பட்ட வழக்கறிஞர்கள்ட்ட நம்ம கேட்டோம்னா நாங்கள் எப்படி சார் போய் கேட்குறது? இதுதாங்க இன்றைக்கி இருக்கிற நீதிமன்றத்தோட நிலை. நீங்கள் வேறு ஒன்றுமே கிடையாது. நான் 1 கிலோவில் கஞ்சா வாங்கிறதுக்காக அவனுக்கு பணம் கொடுத்தேன், அந்த பணத்தை அவன் திருப்பி தரல, அதுக்கு பதிலாக நான் வந்து செக்காக கொடுத்தான், அந்த செக்கை நான் வசூலுக்கு போட்டேன், செக்கு டிஸானர் ஆகிடுச்சின்னு நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா இன்றைக்கி கேஸ் நம்பர் ஆகிடும். இந்த மினிமம் த்ரெஷ்ஹோல்டே கிடையாது அந்த சிஆர்பிசியில். செக் இருக்கா கையில், டிஸானர் ஆச்சா, பேங்க் செலான் இருக்கா, உடனே அந்த கேஸை நம்பர் பண்ணிடு பிஎன்எஸில். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நீதிபதி. இதனால் என்ன ஆகிப்படுது? சாதாரணமாக 4th கிரேட் சர்வெண்ட்டு அவினாசி முனிசிபாலிட்டியில் ஒர்க் பண்ணுறான். அவன் 4th கிரேட் பில் கலெக்டர். அவன் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி 4 லட்ச ரூபா பணம் வாங்கினதாக, அதை கேட்டதுக்கு 4 லட்ச ரூபாய்க்கு செக்கு கொடுத்ததாக, அதை நான் அந்த செக்கு டிஸானராக கேஸு. எப்படி ஒரு 4th கிரேட் சர்வெண்ட் வேலை வாங்கி தர முடியும்? அவன் ஒரு கமிஷனரா, இல்லை அவன் வந்து டிஎன்பிசி மெம்பரா? இல்லை, ஒரு பதவியில் இருக்கவங்க செஞ்சால் கூட பரவாயில்ல. இதுதான் எப்படி அப்படின்னா, ஹைகோர்ட்டுக்கு பெயிலுக்கு வந்தால் இதே மாதிரி தப்பாக நீங்கள் எதாக இருந்தாலும் பணம் வாங்கினது உண்மை தானே, அதில் ஒரு பாதி கொடுங்க, அதில் இது கட்டுங்க, இந்த மாதிரி. இதாவது பரவாயில்ல. இந்த மேட்ரிமோனியல் மேட்டர்ஸில் வந்து வீட்டில் இருக்கிறவங்க அண்ணன் தம்பி அத்தனை பேர்த்தையும் சேர்த்து அந்த சம்மந்தப்பட்ட பெண் போடுறா. அதை விசாரிக்கிற அதை தப்பு, இந்த மாதிரி நபர்கள்லாம் சம்மந்தம் இல்லாதவங்கெல்லாம் சேர்த்து கேஸ் போடுறது தப்பு அப்படின்னு நம்ம ஹைகோர்ட்டுக்கு போனால் அந்த ஹஸ்பண்ட் ஆஸ் யூஷுவல் வரமாட்டார். அந்த நடவடிக்கையில் இல்லாதவர்கள் தொடர்பு படுத்தப்பட்ட நபர்கள் மட்டும்தான் ஹைகோர்ட்டுக்கு போவாங்க. உடனே அந்த நீதிபதிகள் சொல்கிறாங்க, ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு அமௌண்ட்டு கட்ட சொல்லுங்கள், உங்களை நான் ரிலீஸ் பண்ணி விட்றோம். இது முறையா? இதுதான் லாஜிக்கா? எனக்கு தெரிய ஒரு ஃபேமிலியில் ஒய்ஃபு ஹஸ்பண்ட் 2 பேருமே நல்ல உறவில் இருந்துக்கிட்டு அம்மா கிட்ட இருக்கக்கூடிய நகையை வாங்கிறதுக்காக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர்த்துக்குள்ளே தகராறு வந்த மாதிரி ஒய்ஃப் வந்து ஒரு வரதட்சணை கொடுமை கேஸை போட்டு அம்மா கிட்ட இருக்கிற நகையை அந்த சகோதரிகள் பறிக்காமல் கணவன் தான் வாங்கிறதுக்கு ஐடியா போட்டு செஞ்சான். இது நான் பொது வழியில் சொல்லும்போது அடுத்தவங்க இதை தவறாக பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன், ஏதாவது சுருக்கமாக சொல்கிறேன். இது மாதிரி ஒரு லீகல் மிஷினரியே தவறாக போயிட்டுருக்குது. இதுக்கு காரணம் நீதிபதிகள் தங்கள் பணியிலிருந்து. இன்னும் ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி கோர்ட் ஜட்ஜு, அவர் என்ன பண்ணியிருக்கார் தெரியுங்களா? அடிஷ்னல் மகிழா கோர்ட் ஜட்ஜு ஒரு மனைவிக்கு கொடுத்த ஒரு ஜீவனாம்சத்தை நீ கொடுக்காதனால உன்னோட டைவர்ஸ் கேஸை நான் விசாரிக்க மாட்டேன். எப்படி சூப்பருங்களா? அந்த கோர்ட்டு வேறு காம்ப்ளெக்ஸில் இருக்குது, இந்த கோர்ட்டு வேறு காம்ப்ளெக்ஸில் இருக்குது. அந்த கோர்ட்டு வந்து ஒரு சாதாரண மேஜிஸ்ட்ரேட் ரேங்க்கு, இந்த கோர்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ரேங்க்கு. நீதிமன்றங்களின் நடவடிக்கை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் மக்கள்கிட்ட இதோடைய இந்த ப்ரிடிக்டபுளாக இருக்கணும். அதுதான் ரூல் ஆஃப் லாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணும். நான் பேச மைக் ஆஃப் பண்ணுறது, நான் மென்ஷனிங் என்ன ஆன்லைனில் வந்து மென்ஷனிங் அலோவ் பண்ண மாட்டேங்கிறது என்ன, அப்புறம் விசி அப்போ மக்கள்கிட்ட ஏன் நீங்கள் வந்து விசி வாயிலாக கேஸ் நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறீங்க? வெளியில் ஒன்று சொல்கிறது, உள்ளே ஒன்று சொல்கிறது. நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த ஃபேமிலி கோர்ட்டில் பண்ணுற வழக்கறிஞர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க டிவியில். இந்த ஃபேமிலி கோர்ட்டில் ஆஜராகிறவங்க வந்து
ஆன்லைனில் ஆஜரானாங்கன்னா நீதிபதிகள் ஹராசிங்காக அவங்க மைக் ஆஃப் பண்ணுறது அல்லது அவங்களோட வீடியோ ஆஃப் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு காமன் ப்ராக்டிசஸ்களை. இதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் வழக்கறிஞர் சங்கம், வழக்கறிஞர் கவுன்சில், அதாவது பார் கவுன்சில். இந்த பார் கவுன்சிலை பொறுத்தவரையிலும் அலிகாரிக்கலாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். பிளாட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு கிரேக்க விஞ்ஞானி இருக்கார். அவர் வந்து ஜனநாயகத்து விரோதி இல்லை, ஜனநாயகத்துடைய அந்த ஜனநாயகத்துடைய குறைகளை வந்து சுட்டி காட்டும் விதமாக ஒரு கதை சொன்னார். அதில் வந்து ஒரு கப்பல் ஆழ்கடலில் போயிட்டு இருந்துதான். அதில் வந்து அந்த கப்பலை வந்து நிர்வகிக்கக்கூடிய கேப்டன் இறந்து போயிட்டான். அப்போ அடுத்த கேப்டன் வரும்போது தேர்தல் வைக்கிறாங்க. அப்போ தேர்தலில் அந்த கப்பலில் இந்த வாட்டர்மேன் இருக்கான் பாருங்க, அவன் எல்லாரும் நம்புகிற மாதிரி பேசி ஓட்டு எல்லாத்துக்கிட்டையும் வாங்கி கப்பலுக்கு கேப்டன் ஆயிடுறான். வாட்டர்மேன் வந்து மேப்பை படிப்பானா, விண்டோட டைரக்ஷன் தெரியுமா, எப்படி ஷிப்பை வந்து கொண்டு போக முடியுமா, சீ டைடு என்ன, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது கப்பல் ஓட்டும்போது. அது மாதிரி இந்த நாட்டை நம்ம நடத்துறதுலையும் சரி, இந்த வழக்கறிஞர்கள் தொழிலை நம்ம நடத்தும் போதும் சரி, அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இதை வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள், அதாவது பார் கவுன்சில் தலைவர்கள் யோசிக்கணும். என்றாவது ஒரு வழக்கறிஞர் வேண்டுமென்றே பொய்யாக நீதிமன்றத்தில் வாதாடி அதனால் வழக்கறிஞர் பணியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார் அப்படிங்கிற செய்தியை படிச்சிருக்கீங்களா? படிக்க முடியும். நீங்கள் எப்போவுமே 2 வழக்கறிஞர்களை 2 தரப்பினர் என்கேஜ் பண்ணும்போதும், இவன் கிழக்க போகிறேன்னா அவன் மேற்க போகிறேன், இவன் என்னென்ன பெட்டிஷன் போடுறானோ அதுக்கு எல்லாத்தையும் கவுண்டர் போடுவான். நான் வந்து இந்த வழக்கை வந்து ஒரு வருஷம் எல்லா பிரச்சனையும் இது தீர்ந்து போச்சு, அடுத்த வருஷம் இந்த ஒரு 6 மாதம் கழித்து வாய்தா போட்டிருக்கீங்க, அது தப்பு, உடனடியாக விசாரிக்கணும்னு போட்டால் உடனே இல்லை எனக்கு 6 மாதம் நான் வெளியூர் போகிறேன் அப்படின்னு எதிர்க்கட்சி வழக்கறிஞர் அதுக்கு ஒரு பதில் மனு போடுவார். திருச்சிராப்பள்ளி முனிசிபாலிட்டி மாநகராட்சி ஆகிடுச்சு, அதனால் அது பேரை மாற்றணும்னா அதை நான் வெரிஃபை பண்ணுறேன் பாரு மாநகராட்சி வழக்கறிஞர். இப்படி தான் வழக்கறிஞர் தொழிலோட ஸ்டாண்டர்ட் இருக்குது. இப்படி இருக்கும்போது எப்படி இது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்? மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த வழக்கறிஞர் தொழில் நீதிபதிகளும் பல வழக்கறிஞர்களுக்கு பணம்னா என்னன்னே தெரியாது. பல வழக்கறிஞர்களுக்கு அந்த 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஃபீஸ் அப்படிங்கிறதே என்னன்னு தெரியாது. இந்த நீதிமன்றங்களும் சட்ட அமைப்புகளும் அரசு ஊழியர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்கறதுக்கும் கோடிக்கணக்கில் கோர்ட் பில்டிங் கட்டுறதுக்கும் தான் செலவு பண்ணப்படுத ஒழிய வழக்கறிஞர் தொழிலில் அவ்வளோ வருமானம்லாம் கிடையாது. அவங்கள்ட்ட ஒரு 10,000 ரூபா கொடுத்தா வாயை பிளந்துருவான். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, வழக்கறிஞர் தொழில் அவ்வளோ தூரம் ஜீனிச்சு போச்சு. அதுக்கு முக்கிய காரணம் மக்கள்கிட்ட நீதிமன்றத்தின் பேரில் நடவடிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லை. நீதிமன்றங்களும் மக்களை வந்து மக்களுக்கு சேவை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் இல்லாமல் எப்படியா விட்டா போதும் சாமின்னு வழக்காளிகள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபைலிங் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நசுக்கப்பட்ட பிரிவினர் மறுதும் நசுக்கப்படுகிறார்கள். அதான் உண்மை. எனவே நண்பர்களே, இந்த விஷயங்கள்லாம் பொது விவாதத்தில் யாராவது கேட்குறாங்களா பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தா, ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் இது விவாதங்கள் வர வர குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. வேறு என்ன பண்ணுறது? பார்ப்போம். பல இன்னும் இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கில் வரும் வாரங்களில் நான் உங்களோட பேசினேன். நன்றி, வணக்கம்.